ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு செயலை கவனத்தோட செஞ்சாதான் நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும், இல்லைன்னா சொதப்பிடுவோம். அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் ஒரு கடையில் வேலை செய்கிறான். ஒரு நாள் முதலாளி ஒரு ட்ரே ஃபுல்லாக முட்டையை கொடுத்து, இந்த முட்டையை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த பையன் கொண்டு போயிட்டுருக்கிறான். போகிறப்ப சடனாக தெரியாமல் அந்த முட்டை பாக்ஸை கீழே போட்டு முட்டையை உடச்சிட்டான். முதலாளி பார்க்குறாரு தூரமாக இருந்து. அவர் கூப்பிட்டு திட்டுறாரு, என்னடா இப்படி பண்ணுற, முட்டையை கொடுத்தா உடச்சிட்டு வந்துட்டு இப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். சரி, ஓகே, உனக்கு கண்டிப்பாக நீ உடச்ச முட்டையோட காசை கண்டிப்பாக உங்கள் சம்பளத்தில் கிடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த பையனும் போகிறான். அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி முட்டையை ஒரு ட்ரேயில் கொடுக்குறாரு. இங்கே பாருடா, நேற்று தான் முட்டையை தெரியாமல் உடைச்சிட்டா, பரவாயில்ல, அதே மாதிரி இன்றைக்கும் முட்டையை உடைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த பையன் கொண்டு போகிறான். ஆனால் கொண்டு போகிறப்பவே கொஞ்சம் தூரத்தில் முட்டையை கீழே போட்டு உடைச்சிட்றான். முதலாளி கிட்ட வராரு. கேட்குறாரு, என்னடா நீ நேற்றும் உடைச்சா இன்றைக்கும் உடைச்சிட்டேன், அப்படி உன் மனசில் என்னடா யோசிச்சுருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், முதலாளி, நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப எப்பவும் போல தான் போனேன். மேலே வானத்தில் ஒரு பறவை பார்த்துட்டு போனேன், அப்படியே தெரியாமல் கீழே போட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் முட்டையை கொண்டு போகிறப்ப நீங்கள் என்னை திட்டினீங்கல்ல, அதையே யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், அப்போ நான் கீழே போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முதலாளி சொல்கிறாரு, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, நீ உன் செயலில் கவனமாக இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் கொண்டு போகிறப்ப நீ பறவை கையில் முட்டையை வச்சுட்டு பறவை பார்த்துட்டு போகிற. செகண்ட் டைம் கொண்டு போகிறப்ப முட்டையை கவனமாக கொண்டு போகாமல் நான் திட்டினதை யோசிச்சுருக்கிறேன். இது மாதிரி ஒரு செயல் செய்கிறப்ப வேறு ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த செயலை ஒழுங்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் நீ ஒரு செயலை ஃபஸ்ட்டு கவனமாக செஞ்சு பழகு அப்படின்னு சொல்கிறாருங்க. இதே மாதிரி தாங்க நம்மளும். ஏன்னா இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருதுங்க. பழைய காலத்தை விட இந்த காலத்தில் நம்ம கையில் மொபைல், லேப்டாப், டிவி, எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதே கிடையாது. ஒரு செயலை கவனமாக செய்ய முடியறதில்ல. அதனால நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செயலில் கவனம் இல்லாமல் போயிடும். அதான் அந்த பயனும் பண்ணியிருக்கா. அதனால் நம்ம ஒரு செயல் செய்கிறப்ப கவனமாக செய்யணும். அதுக்கு நம்ம தேவையில்லாமல் குப்பைகளை நம்ம மைண்டில் போட்டுக்கூடாதுங்க. சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான வீடியோவோட வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.